ஹார்ட் அஃபெக்ட் ஆகி ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்கார். சரியா? ரோகஸ்தானத்தில் சுக்கிரன் இருக்கிறதும், ரோகஸ்தானாதிபதி செவ்வாய். ஆமாம், இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா பதட்டம் தான். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் மட்டும்தான் பிரச்சனை. அடுத்தது நான் இது வேண்டாங்க, அடுத்தது போய்க்கலாம். ஓகே. இப்போ 31 வயசு பெண்ணு, அவிட்ட நட்சத்திரம், மகர ராசி, தனுசு லக்னம். இவங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும்? பிரச்சனை இருக்காதா? யாருங்கண்ணா? மைக்கில் சொல்லுங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனை, முட்டி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். என்ன காம்பினேஷன்? அந்த மகரம் குறிக்கக்கூடிய இடம் வந்து இருங்க, அவர் சொல்லிட்டோம். மகரம் குறிக்கக்கூடிய உடல் உறுப்புல வந்து கால், பாதம் இந்த. ஓகே, மகரம் வந்து காலை குறிக்கக்கூடியது, ஆனால் எலும்பு ரீதியான பிரச்சனை இருக்குன்றார் அவர். ஓகே, டன். அடுத்தது ஓகேண்ணா. ஸோ ஃபெயிலியர் மேட்டர் லைஃப். ஓகே. நரம்பு சம்பந்தமான பிரச்சனை. ஓகே, சொல்லுங்கண்ணா. செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் இருக்குங்க. ஏன்னா 6ல் சூரியனும் சுக்கிரனும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு செக்ஸுவல் ஹராஸ் இருக்குங்க. ஏன்னா 6ஆம் இடத்துபதி 9 இருக்கிறாரு ஒன்று. ஓகே, செக்ஷுவல் பிரச்சனைகள் இருக்குன்றார், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகிருக்கும் அப்படின்றார். ஓகே. 7ல் கேது இருந்தாலே அந்த இதுதான் சார். அதாவது கேதுவும் புதனும் இது இருந்தான்னா அந்த ப்ராப்ளம் தான். ஓகே. காக்கா வலிப்பா? காக்கா வலிப்பு இல்லை, எபிலெப்சி சிம்டம்ஸ் இல்லை. ஓகே, கிட்னி ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இவருக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்துடலாமா? அடுத்தது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். இந்த டிசார்டர் பேர், டிசார்டரில் வந்து பர்சனாலிட்டி டிசார்டர்னு ஒன்று இருக்குது, பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். இது வந்து ஒரு பொண்ணுனோட ஜாதகம். 23 வயசில் கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பெரிய இடத்து பொண்ணு, நல்ல பெரிய இடத்து பொண்ணு. அது அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுக்க வீட்டில் வந்து ஃபஸ்ட் நைட் எங்கே நடத்துனாங்க தெரியுமா? மாட்டுக்கொட்டாயில் நடத்தியிருக்காங்க. இந்த பொண்ணு மெடிக்கல் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி சம்மந்தமான தெரப்பி படித்த ஒரு பொண்ணு இது. இந்த பொண்ணுக்கு இருக்கிறது பார்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர். சரி, இந்த பர்சனாலிட்டி டிசார்டர்னால் என்னென்னு சின்னதாக ஒன்று சொல்லிடுறேன். இப்போ ஐயா சொன்னார் இல்லையா செக்ஷுவல் பிரச்சனைகள் அப்படின்ட்டு. இந்த பொண்ணுக்கு மல்டிபிள் அஃபேர்ஸ் வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. இந்த எல்லா அஃபேர்லையும் என்ன செய்கிறாங்கன்னா தன்னைத்தானே ஹர்ட் பண்ணிக்குவாங்க. திடீர்னுட்டு காயப்படுத்திட்டு ஃபோட்டோ எடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பையனுக்கு அனுப்புவாங்க. இந்த பொண்ணு செக் பண்ணும், இவனுக்கு இந்த பொண்ணுக்காக அந்த பையன் எப்பயுமே இருப்பானா அப்படின்ட்டு. இது என்ன பிரச்சனைனா எப்பயுமே செக் பண்ணும். நீ என்கிட்ட அன்பு காமிக்கவே இல்லை, நான் வந்து உடம்பு சரியில்லாமல் போயிட்டேன், நான் சாக போகிறேன். மாத்திரை ஒரு நாள் வந்து ஒரு 10-15 மாத்திரை எடுத்து போட்டுட்டு அவனோட பார்ட்னருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுருச்சு. அவன் பதறான். சரியா? இதுவும் என்கிட்ட கவுன்சிலிங்கில் இருக்கிற ஒரு பெண்ணு தான். இந்த பெண்ணுக்கு வந்து டிவர்ஸு, ஆனால் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸில் வந்து இனிமேல் இருக்காங்க. காரணம் புணர்ப்பு தோஷம். எல்லா இடத்துலையுமே பார்த்தோம்னா நம்ம கடந்த ஜாதகங்களில் பார்க்கும்பொழுது சந்திரனும் மாந்தியும் சேர்க்கை இருக்குது. ஸோ மாந்தி வந்து நிறைய இதில் பிரச்சனை பண்ணுது. லக்னத்தில் மாந்தி இருந்தாலோ, சந்திரன் மாந்தி சேர்க்கை இருந்தாலோ, 2ஆம் இடத்துல குடும்பஸ்தானத்தில் மாந்தி இருந்தாலோ, 5-9களில் பூர்வ புண்ணியஸ்தானம், மிகஜன்ம புண்ணியஸ்தானம், பாக்கியஸ்தானத்தில் மாந்தி வந்து இருந்தாலோ, என்னோட ப்ராக்டிக்கலாக இந்த 10 வருட பயணத்தில் வந்து அதனோட இம்பேக்ட் வந்து இருக்கிறத வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது இந்த இடத்துல. இதில் என்னென்னா லக்னத்துக்கு குரு பார்வை இருந்துமே கூட ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்ம கொடுத்தாலுமே வந்து ரொம்ப அதனுடைய அவுட்புட்டு, அதனுடைய பெனிஃபிட் வந்து குறைவாக இருக்கு. ராகுவோட இது மேலோங்கி இருக்கு அப்படின்றார் அண்ணன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்போ அந்த இன்னொரு சம்பவம், இந்த ஒரு விஷயத்த சொல்லிடலாம் இந்த பொண்ணை பற்றி. இப்போ ரீசெண்டாக வந்து அவனுக்கு மாப்பிள்ளை பார்த்தாங்க. மாப்பிள்ளை பார்த்து 10 நாள் கூட இருந்துச்சு.
அந்த பொண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும். கூட இருந்துச்சு. கூட இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அந்த பையன்கிட்ட இது கேட்குது, சரி நீ மாதம், அந்த பையனும் டாக்டர் டென்டிஸ்ட், நீ வந்து என்ன செய்வ, லீவ் ஆயிருச்சு மாதம் எப்படி நீ வந்து லீவெல்லாம் கழிப்ப அப்படின்னு கேட்குது. நான் சொன்னேன், என் ஃபேமிலியோட வெளியே போயிடுவேன். ஃபேமிலியை வந்து மாதத்துக்கு ஒரு தடவை நான் கூட்டிகிட்டு அவுட்டிங் போவேன்ருக்கிறான் அவனோட ஃபேமிலியை. அவனும் டிவர்ஸி தான். இந்த பொண்ணு கேட்டிருக்கு, அப்போ என்ன செய்வேன் நீயும் உன் ஃபேமிலியை வெளியே கூட்டிகிட்டு போனா அப்படி. கல்யாணத்துக்கு அப்புறம் நீயும் என்னோடய ஃபேமிலி தானே, அப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து போகலாம் அப்படின்ட்டு அடுத்த நாள் அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த கல்யாணம் வேண்டான்ருச்சு. கல்யாணம் பண்ணிட்டு அவன் ஃபேமிலி கூட நான் எதுக்கு போகணும், நாங்கள் 2 பேரும் தனியாக போகணும். அந்த ஒரே விஷயத்துக்காக ரிஜெக்ட் பண்ணியிருக்குது. இதுதான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி. தப்பிச்சிட்டான் தான், இருந்தாலும் என்ன செய்யறது. இதுதான் பார்டர் லைன் பர்சனாலிட்டி. தன்னை பற்றி ஆனால் அதாவது தன்னை பற்றி யோசிப்பாங்க. இந்த லெவலுக்கு தன்னை பற்றி யோசித்து இவங்களோட பிஹேவியர் இருக்குன்ற, புரியுதுங்களா. நேற்று போன வாரம் என்னென்னா காலை உடச்சிக்கிச்சு. காலை உடச்சி ஃபோட்டோ எடுத்து அவன் லவ்வருக்கு அனுப்பிச்சிருக்குது. லவ்வர் வந்து ஹைதராபாத்தில் இருக்கேன், இது பெங்களூரில் இருக்கிறான். அவன் இப்போ ஃப்ளைட்டை பிடிச்சி வந்து பார்த்துட்டு போனான். சரிங்களா. இந்த மாதிரிலாம் கேசஸ் வரும். அதெல்லாம் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இப்போ இருந்துக்குவாங்கண்ணா. நீங்கள் வேறு. நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன், நீ கல்யாணம் பண்ணதான் லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்துக்கோ. ஆமாண்ணா. ஓ அப்படி வரீங்க நீங்கள். ஓகே. ஓகே டன், சூப்பர். அடுத்தது ஓகே ஓகே ஓகே. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, போதுன்ட்டாரு. நிறைய இருக்குது. ஸோ இந்த பிபிடி நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ வாய்ப்பளித்த சிவகுமார் ஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இல்லை நிறைய ஸ்பீக்கர்ஸ் இருக்காங்க, நம்ம தனியாகவே ஒரு நாள் வச்சுக்கலாம் நம்ம. நன்றி நன்றி. என்னை வந்து இவ்வளோ நேரம் பொறுத்து என்னை ஊக்குவிச்சு நல்லா பேச வச்சு எனக்கு கைத்தட்டி இன்னும் ஊக்குவிச்சதுக்கு மனமார்ந்த நன்றிகள் எல்லாருக்குமே. நன்றி நன்றி.